யா இன்னையோட ட்ரேட் இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கோட ட்ரேட் இப்போ நான் இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட லைவ்ல நாங்க ட்ரேட் எடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ எங்களோட ட்ரேட் ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்மளோட ட்ரேட் எங்க இருந்தது அப்படின்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இங்க ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இருந்தது. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படின்னா 9:15 கேண்டில் இதுதான் 9:15 கேண்டில். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,680 அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நாங்க அங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட என்ட்ரி எங்க இருந்தது அப்படின்னா 24,680ல ஒரு என்ட்ரியா இருந்தது. ஸோ டார்கெட் இதோட டார்கெட் க்ளோஸ் 24,770. ஸோ இங்க எங்களால ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட 30 to 40 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ண முடிஞ்சது. எதனால இந்த இடத்துல எக்ஸிட் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் ஷோர் ஷாட் போவான் அப்படிங்கிறது எங்களோட க்ளோசிங் செஷனா இருந்தது அந்த இடத்துல. அகைன் ஹியர் ஆஃப்டர் செகண்ட் என்ட்ரி போகணுங்கிற மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா நாங்க எங்களோட ட்ரேட் எங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்னா ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல க்ளோஸ் தட் மீன்ஸ் 24,790க்கு மேல பாடி க்ளோஸ் வச்சது அப்படின்னா அதோட டார்கெட் 24,850 இருக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட். இல்ல இவங்களால 24,790க்கு மேல க்ளோஸ் வைக்க முடியல ரீட்ரேஸ்மெண்ட்காக மட்டும்தான் போயிருக்கு அகைன் ஃபால் ஆக போகுது அப்படிங்கிற ஃபீல் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து ஃபால் ஆனா ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,680 இருக்கும் அண்ட் செகண்ட் டார்கெட் 24,550 இருக்கும். ஸோ இது வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்க போகுதுன்றத பேஷன்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரிக்கு போக போறோம். ஓகே, இத பிரைஸ்ல பாக்குறோம் அப்படின்னா புட் சைடு என்னோட வியூவா இருக்கு அப்படின்னா ஸோ இதுதான் புட் சைடு வியூ. ஒன்ஸ் 24,700 புட்ல போறீங்க அப்படின்னா இது ஒரு பேட்டர்ன் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியான இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியான ஒரு ஃபீல் வருதா? ஸோ ஒன்ஸ் நான் உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ போயிட்டு இருக்க மார்க்கெட் லைவ் மார்க்கெட் 24,700 புட்டு ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன். ஸோ இதுல ஒரு டிரா பண்றோம் அப்படின்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபீல் இங்க இருக்கு. ஓகே, ஸோ இப்படி இருக்கு ரைட். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும் எனக்கு அப்படின்னா இங்க இருந்து ரிவர்சல் ஆகி அகைன் இங்க ஒரு பிரேக் அவுட் பண்ணணும். இங்க இருந்து கூட அதாவது ட்ரெண்ட் லைன்ல டச் பண்ணி கூட ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்கு. எனக்கு வேணும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் பண்ணி ஒரு பாடி வச்சிருச்சேன்னா ஸோ என்னோட டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா 234 இருக்கும். ஸோ அந்த பாடி வச்சதுக்கு அப்புறம் க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் தான் இங்க என்ட்ரி போகணும். மேபி இதுக்கு மேல இந்த ஹைக்கு மேல 162 163 என்னோட என்ட்ரி பாயிண்டா இருக்கும். ஸோ 163ல இருந்து 234 வரைக்கும் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் புட் சைடு வியூ. இல்ல இத பிரேக் அவுட் பண்ணல கண்டினியூ இங்க புட் சைடுல பிரைஸ் இறங்கிட்டே இருக்கான் அப்படின்னா அப்ப கால் சைடுல என்னோட வியூ என்னவா இருக்கும்? கால் சைடுல என்னோட என்ட்ரி எங்கவா இருக்கும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இருக்கு இல்லையா இதுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கணும். ஸோ இதுக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சதுன்னா என்னோட கால் சைடு வியூக்கு நான் என்ட்ரிக்கு போவேன். ஸோ இதுதான் இன்னையோட மார்க்கெட்டோட வியூ. ஸோ வெயிட் பண்ணி இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம